கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கனவுகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? கனவுகள், வேதத்தின் அடிப்படையில் சொப்பனங்கள், கனவுகள் நிறைவேறிச்சு. கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த கனவை நிறைவேற்றினார். யோசேப்புக்கு கொடுத்த கனவை நிறைவேற்றினார். எகிப்து ராஜா பார்வோன், கர்த்தர் யோசேப்பு கொடுத்த கனவை நிறைவேற்றினார். பார்வோனுக்கு கொடுத்த கனவை கர்த்தர் நிறைவேற்றினார். நம்ம ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் பாருங்கள். கனவுகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. தேவன் கொடுத்த கனவு நிச்சயம் நிறைவேறும். பிசாசு கொடுக்கிற கனவு நிறைவேறாது. தேவன் கொடுக்கிற கனவு எல்லா நன்மைக்கும் ஊற்று ஆதாரமாக விளங்குகிறது. பிசாசு கொடுக்கிற கனவு அழிவுகளை கொடுக்கிறதா இருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் வாக்கு தத்தங்களிலிருந்து நாம் கனவுகளை காண வேண்டும் என்று நாம் போன வாரத்தை சொல்லி முடித்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பாருங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதன், சாதாரணமாக இந்த பூமியில் பிறந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பெற முடியும். எப்படி என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக, குல தெய்வமாக இல்லத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வின் முக்கிய பங்காக வகிக்கும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மனிதனாக இருக்கிறான். தனிப்பட்ட மனிதன் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த குல தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மனிதனை தான் பார்க்கிறார். மனிதனை பார்க்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் மனிதனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொண்டே இருக்கிறாயா? என்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? எனக்காக ஜீவிக்கிறாயா? எனக்காக நீ வாழ்கிறாயா? எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கங்களின் மத்தியில் நீ என்னோட இருக்கிறாயா என்று கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். இருதயத்தின் காரியங்களை நன்கு அறிந்து ஆராய்கிற தேவன் நம் தேவன். எனவே எந்த மனிதனும் கூட ஆசீர்வாதத்தில் வாழ முடியும் என்று திட்டவட்டமாக வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு இந்த உபாகம் 28:3 சொல்லப்பட்டிருக்கு. வெளியிலும் என்ற வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்சன் இங்கிலீஷ் வேதாம மொழிபெயர்ப்பிலையும், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்சன் வேதாம மொழிபெயர்ப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு. வெளியிலும் என்ற வார்த்தை கண்ட்ரின்னா நாடுகள்னு போட்டிருப்பாருங்க. நாடுகள், தேசம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். எகிப்து தேசம், கானான் தேசம், சமாரியா தேசம், இப்படி ஒவ்வொரு தேசங்களில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அதுபோல் தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக கர்த்தர் ஒரு மனிதனை வைக்க முடியுமா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு போடல, ஆசீர்வதிக்கப்பட போகிறாயின்னு போடல, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் எப்படின்னு ஆணித்தரமாக நங்கூரமாக தேவன் சொல்கிறார் என்றால், அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம எடுத்து பார்க்க வேண்டும் பாருங்கள். நாம் ஒவ்வொரு வாரம் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த வாரம் நாம் வாசிக்கிறோம் உபாகம் 28:2 நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்றால், செவி கொடுக்கும்போது ஒரு மனிதன் பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்றால், அந்த மனிதன் அந்த பகுதியில் எப்படி ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியும் பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியும் பாருங்கள். அந்த மனிதன் மற்ற எல்லா ரீதிகளிலும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தோடு இருந்திருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தோடு இருந்திருக்கணும், அந்த தெருவில் வாழ்கிற சுற்றியுள்ள பகுதியில் உள்ள ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும். பிற்பாடு தான் அந்த பட்டணத்துக்கே அந்த மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க நான் பாருங்கள். எனவே இந்த ஒவ்வொரு மனிதனும் பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கணும். தெய்வனுடைய மாறாத விருப்பம் அதுதான், தெய்வனுடைய மாறாத திட்டம் அதுதான்.
எப்பொழுதுமே அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தானும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் மட்டும் நல்லா இருக்கேன், எனக்கு தேவையான எல்லா பொருளும் தேவையான உபகாரணங்கள் இருக்குது, எல்லா நன்மைகளும் எனக்கு இருக்குது அப்படின்ற மனதில் நாம் வரக்கூடாது. போதும் என்கிற மனதில் வரக்கூடாது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அந்த தேசத்துக்கே, அந்த பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகணும் பாருங்க. பட்டணத்திலும் ஆசீர்வாதம், நம்மை கொண்டு பட்டணத்தில் நாம் வாழ்கிற இந்த புதுச்சேரி பட்டணத்தில் நம்மை கொண்டு இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவரவர்களை நிமித்தம் அந்தந்த பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பட்டணங்களில் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? முடியும். அவர்களுக்கே நாம் பல ஐஸ்வர்யத்தை நாம் அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். பல பண தேவைகளை சந்திக்கக்கூடிய ரீதியில் நாம் இருக்கிறவர்களாக இருக்க முடியும். பாருங்கள், ஒருவேளை இந்த அரசாங்கத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னிடத்தில் இருக்கும்போது நம்மிடத்தில் பண குறைவு என்று வரவே வராது, ஐஸ்வர்ய குறைவு என்று ஒரு நாளும் வரவே வராது. அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, செழிப்போடு எல்லா ரீதிகளிலும் வாழ்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்றால் பணம் மட்டுமல்ல, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் என்றால் இன்றைக்கி அநேக ஊழியர்கள், விசுவாசிகள் முதலாவது தங்களுடைய மனதில் கொண்டு வருவது ஐஸ்வர்யம், பணத்தை கொண்டு வருகிறார்கள். நான் சொல்கிறேன், பணம் மிகவும் முக்கியம்தான். ஆனால் பணத்தை காட்டிலும் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் மிகவும் முக்கியம் இந்த பூமியில் வாழ்வதற்கு. விசேஷமாக நல்ல சுகத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுகத்தோடு வாழணும், பலத்தோடு வாழணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த பலத்தோடு வாழணும், நல்ல ஞானத்தோடு வாழணும், புத்தியோடு வாழணும், நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும், நல்ல கனத்தோடு வாழணும், நல்ல மகிமையோடு வாழணும், நல்ல மாட்சிமையோடு வாழணும். கர்த்தர் கொடுக்கிற உயர்வின் அடிப்படையில் நாம் வாழணும். கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாற வேண்டும். அவருடைய கிருபை நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள், எல்லா ரீதிகளிலும் ஆசீர்வாதம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ரீதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிகரமான ஆசீர்வாதம். ஏதோ ஐஸ்வர்யத்தில் மட்டும் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு சரீர பலவீனங்கள், சரீரத்தில் சுகவீனத்தோடு இருந்தான்னா அந்த மனிதன் வெற்றியுள்ள ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐஸ்வர்யமும் முக்கியம், சுகமும் முக்கியம், தேவனுடைய பாதுகாப்பும் முக்கியம். ஐஸ்வர்யமும் சுகமும் இருந்து தேவனுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த உலகத்தின் நிலைமையை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைமை எண்ணி பாருங்கள். எவ்வளோ வியாபாரங்கள் பெறுகிறது, எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் வருகிறது, ஆனாலும் தன்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனன் என்று வரும்போது, சாதாரண காலில் ஒரு பலவீனன் என்று வரும்போது தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்குது பாருங்கள். விரலில் அடிபட்டால் என்ன ஆகுது? சாதாரணமாக அந்த புண்ணாகுது. புண்ணானோடனே சுகர் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த சுகரை நிமித்தம் அந்த சலங்கட்டி ரொம்ப கஷ்டப்படுகிற ஆட்களை நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் நம்முடைய கண்களால். சரீரத்தில் நல்ல சுகம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யத்தை சார்ந்தல்ல, ஐஸ்வர்யத்தின் மட்டுமல்ல. முதலாவது தேவன் விரும்புகிறது மனிதன் நன்றாக இருக்க வேண்டும். மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சுகத்தோடு இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எந்த வியாதி வரக்கூடாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அனைத்து வியாதிகளுக்காகவும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார். நமக்கு கடைசி சொட்டு பரிசுத்த இரத்தத்தையும் அவர் சிந்தினவராக இருக்கிறார். எனவே தான் நாம் சரீர சுகத்தோடு வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு தேவன் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் சுய சித்தத்தின்படி, சுய எண்ணங்களின்படி, சுய அறிவின்படி நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதாக நோக்கங்களை நாம் செல்லக்கூடாது. திட்டமும் தீர்மானம் போடக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார், ஆவியிலே என்ன உணர்த்துகிறார், அதன் அடிப்படையில் நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க திட்டங்களை, நோக்கங்களை, காரியங்களை செயல்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை தேடி நாம் போகக்கூடாது. ஐஸ்வர்யம் நம் பின்னே வரும். ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறலாம் நாம் இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில், மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் பண குறைவுகள் ஏற்படும் போது பணத்தை அருளுகிறவராக இருக்கிறார்.
சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்படும் போது பலத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். சரீரத்தில் சுகவீனம் ஏற்படும் போது இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமானாய் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு அறிக்கையிடுகிறதா இருக்கிறது. எனவே எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் பல பகுதிகள் இருக்கு பாருங்க. அந்த எல்லா பகுதிகளையும் நாம் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? இல்லைங்க, நான் பாண்டிச்சேரியில் நான் இருக்கிறது வில்லியனூர் பகுதியில், அது ஓரமாக இருக்கிற கணுவாப்பட்ட பகுதியில் நான் இருக்கிறேன். நான் எப்படி இந்த பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியும், இந்த மாநிலத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்படுகிறவர்கள் நீங்கள், தள்ளப்பட்ட பகுதியில் இருக்கிற நீங்கள், கர்த்தர் சொல்கிறார் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதரால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் பாருங்கள். மனிதனுடைய சித்தத்தின் அடிப்படையில் தேவன் செயல்படுகிறவர் அல்ல. நம்முடைய நினைவுகளின் அடிப்படையில் அவர் செயல்படுகிறவர் அல்ல. அவருடைய நினைவின் அடிப்படையில் செயல்படுகிறார். அவருடைய சித்தத்தின் பரிபூரணத்தின் அடிப்படையில் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அதை தான் வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. எப்பொழுதும் நாம் தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் நாம் பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்க. இல்லாத ஒன்றை கர்த்தர் சொல்ல மாட்டார். வேத வசனங்கள் மிகவும் தெளிவாக திட்டமும் தீர்மானத்தோடு நமக்கு சொல்லுகிறது. இல்லாத ஒன்றை அவர் சொல்ல மாட்டார். நடக்காத ஒன்றை அவர் சொல்ல மாட்டார். முடிக்காத காரியங்களை முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். எதெல்லாம் முடியாது, நடக்காது, இதெல்லாம் தோற்று போகக்கூடிய காரியங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை தான் எடுத்து அவர் வல்லமையை காரியங்களை நடப்பித்து அவர் ஜெயிக்க வைக்கக்கூடிய காரியங்களாக கர்த்தர் மாற்றுகிறார். எப்பொழுதுமே நாம் ஒன்று நன்கு நிதானித்து யோசித்து அறிந்து தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தோடு நாம் வாழும்படி தேவன் விரும்புகிறார். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கனவுகள் நிறைவேறுமா நிறைவேறாதென்று. கர்த்தர் சொல்றார், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீ கண்ட கனவுகள், நீ கேட்ட வாக்குத்தத்தங்கள், நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். காலங்கள் தாமதமாகி இருக்கிறது போல் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் நிறைவேறும். உன் நாட்கள் பார்க்கும், நீ அதை பார்த்து வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாட்கள் உன்னுடைய உள்ளம் இருதயம் பூரிப்பாகும். அந்தந்த காரியங்கள் அதன் காலத்தில் நடக்கும்போது இந்த காரியங்கள் கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீங்க. கனவுகளில் கர்த்தர் அதை தான் செய்கிறாரு. இந்த வாரம் நான் பார்க்குறோம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சுன்னு சொல்லணும், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் சொல்கிறேன், பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக நான் இருக்க முடியும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். என்னென்ன குறைவுகள் இருக்கலாம், எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவரால் மாற்ற முடியாத காரியங்கள், மாற்றக்கூடாத காரியங்கள் என்று இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. எனவே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலக பிரகாரமான சூழ்நிலையை கண்டு உலக பிரகாரமான மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் நாம் வார்த்தைகளை பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாங்கமத்தின் அடிப்படையில், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எழுதிய பரிசுத்த வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் மனிதனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு, தேவனுடைய வார்த்தை முற்றிலும் வேறு. மனிதன் நடந்து போன பாதையை காட்டுவான், கர்த்தர் நடக்கவே முடியாத பாதையில் நீ நட என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய், நம்ப முடியாத காரியங்கள். கடைகளே 12 சீடர்கள் போய்கொண்டு இருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் வந்துட்டு இருக்காரு. நம்முடைய அப்போஸ்தலர்ல என்கிற ஒரு அப்போஸ்தலர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் வர முடியுமா என்று கேட்கிறார். கர்த்தர் உடனே வா அப்படின்றார். தேவன் பேசுகிறார், வா. காற்று கொந்தளிக்கிறது, அலைகள் மேலே மேலே எழும்புகிறது, படகு ஒரே சீராக போலங்க மேலுமாக எழும்பி செல்கிறது. சூழ்நிலைகள் சாதகமாக அல்ல, பாதகமாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேதுரு பெற்றுக்கொண்டது நிமித்தமாக ஜலத்தின் மேல் நடந்தான். சாதாரண ஒரு நீச்சல் குளத்தில் நடக்கலைங்க. ஆழ்கடலின் மத்தியில் ஆண்டவரை நாடி, ஆண்டவரை பார்த்து அவன் சென்றான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பார்த்து பேதுரு போனார். எனவே தான் எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்காது, முற்றிலுமாக ஒத்து இருக்காது. மனிதனுடைய வார்த்தை என்பது வேறு, தேவனுடைய வார்த்தை என்பது வேறு. எனவே தான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றால் நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேதாகம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும் என்று, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும் என்று. ஒருவேளை நம்ம என்னை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் அறிகுறி கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றால் நான் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த ஊழியத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற அவர் நல்லவர் வல்லவருமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகள் காலையில் எந்திரிச்சோடனே இஎம்ஐ எப்படி கட்ட போகிறோம், வீட்டு வாடகை எப்படி கட்ட போகிறோம், பாலுக்கு எப்படி பில்லு கட்ட போகிறோம், கரண்ட் பில்லு எப்படி கட்ட போகிறோம், மொபைல் ரீசார்ஜ் எப்படி கட்ட போகிறோம், டிடிஹெச் ரீசார்ஜ் எப்படி கட்ட போகிறோம், இந்த மாதம் மளிகை பொருட்கள் எப்படி வாங்க போகிறோம். அப்படியே சூழ்நிலையில் பார்க்கக்கூடாது. தேவையற்ற சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவையுள்ள ஜீவனுள்ள விசுவாச வார்த்தைகளை நாம் பேசி இந்த பூமியில் வெற்றி பெறுகிறதா இருக்க வேண்டும். காலையில் எந்திரிச்சோடனே சொல்லணும், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், சொன்னபடியே உனக்காகும். அந்த வேத பகுதியில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெளியிலும் என்ற வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் கண்ட்ரின்னு வருது, நாடுகள். இப்போ அநேகருக்கு நாடுகள்லாம் புரியும், சிலருக்கு தேசங்கள்லாம் புரியும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேசங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் இருக்கிற ஏரியாவுக்கே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கேனே, நான் எப்படி தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு வாக்கு தத்தங்களை கொடுக்கும்போது நம்ப முடியாத காரியங்களை தான் கர்த்தர் கொடுத்தாரு. பூமி முழுவதும் உம்முடைய சந்ததியால் உம்முடைய பிள்ளைகளால் அவர்கள் நிரம்பி இருப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும்போது, அவர் தம்முடைய வார்த்தையை உடன்படிக்கை கொடுக்கும்போது ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருந்தார் ஆபிரகாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பாக அந்த வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறி இருக்கிறது. எனவே தான் வேதம் ஒன்று சொல்லுகிறதா, தேவன் ஒன்று சொன்னார் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். காணக்கூடாத ரீதியில் செயல்படுகிற தேவனுங்க, மனிதனுடைய மூளை அறிவுக்கு அப்பாற்பட்ட விதங்களை செயல்படுகிற தேவன். இன்றைக்கு தேவனை நாம் நம்முடைய மனித மூளையின் அறிவின் அடிப்படையில் நாம் தேவனை சுருக்கி வைத்திருக்கிறோம். தேவனை சுருக்கி வைக்க முடியாதுங்க. அவர் அளவில்லாத தேவன், அவர் மகா பெரிய வல்லமையுள்ள தேவன். அண்ட சராசரங்கள் ரொம்ப மிக மிக சிறியதுங்க, சொல்லி முடியாத அளவுக்கு இந்த பூமி மிகச்சிறியது. ஆனால் நம்முடைய கண்களில் பார்க்கும்போது இது எவ்வளவு பெரியதாக இருக்குது என்று பாருங்கள். நம்முடைய கண்களில் பார்க்கும்போது எப்பொழுதுமே நாம் அண்ட சராசரங்களை பார்க்க வேண்டும். கோள்கள், பால்வழி அண்டங்கள்ன்றாங்க, இந்த அண்டங்கள் போல் இது எத்தனையோ இருக்குன்றாங்க, அத்தனையும் இருக்கா? தேவனுடைய பார்வையில் நாம் வாழ்கிறது மிக மிக சிறிய கோள். இந்த பூமியிலையும் அஞ்சு கண்டங்கள் இருக்குன்றாங்க, 5 விதமான கண்டங்கள். இதில் நாம் ஆசியா கண்டத்தில் இருந்தாலும் ஒரு இந்திய தேசத்தில் ஒரு சிறிய மாநிலத்தில் ஒரு சிறிய பகுதியில் இருக்கிறோம். நம்மை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட முடியுமானால் என்று கேட்டால், நாம் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், சாதாரணமாக சிறிய வீட்டில் ஆரம்பித்ததாங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? பேஸ்ட்டு சாதாரணமாக ஒரு சிறிய இடத்துல ஆரம்பித்ததான். மாநிலம் மட்டுமல்ல, முழுவதும் கோல்கேட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். மாத்திரமல்ல, பல நாடுகளில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக இடத்துல இருந்தான். இன்றைக்கி லூலு மாலு அப்படின்னு கேரளாவில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நபரால் ஆரம்பிக்கப்பட்டது. லூலு மால் பல கண்ட்ரிகளில் இருக்குது, பல யூரோப் கண்ட்ரியில் இருக்குது. கேஎஃப்சி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டதில்லை, வெளிநாடுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. கேஎஃப்சி சிக்கன் அது இந்தியாவில் பல மாநிலங்களில் பல இடங்கள்லையும் இருக்குது. ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எப்படி பாஸ்டர், நான் ஒரு சாதாரண ஒரு மளிகை கடையிலான வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த மளிகை கடையில் இருந்துகிட்டே நான் எப்படி உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, மளிகை கடையில் இருந்துகிட்டே
கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் வேலை செய்யும்போது கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் செய்கிற வேலையில் கர்த்தர் உண்மையை பார்க்கிறார். நீங்கள் செய்கிற வேலையில் கர்த்தர் உண்மையை பார்க்கிறார். ஏனென்றால் எப்பொழுதும் அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஓனர் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அதை நாம் நேர்த்தியின் நிறைவுமாக செய்து முடிக்கிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையை பார்க்கிறார். கொஞ்சம்தான், யாருமே இல்லை, நம்ம தப்பு செஞ்சிடலாம்னு நினைக்கும் போது பிசாசு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நாம் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தின் அடிப்படையில் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் போகும்போது, கொஞ்சத்தில் உண்மையாக காட்டும்போது கர்த்தர் சொல்கிறார், உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பேன்றாரு. கடந்த வாரத்தில் நான் பார்த்த கனவை குறித்து யோசேப்பு கொஞ்சத்தில் தான் உண்மையாக இருந்தான். தகப்பனார் இடத்துல உண்மையாக இருந்தான். அப்புறம் பார்வோனுடைய அரண்மனைக்கு போவதற்கு முன்பதாக வீட்டில் உண்மையாக இருந்தான். அடிமையாக இருக்கிற வீட்டில் உண்மையாக இருந்தான். அதற்கு பிறகு சிறைச்சாலையில் உண்மையாக இருந்தான். சிறைச்சாலையில் உண்மையாக இருந்து பல வருடங்கள் ஆன பிறகு அவன் தேசத்துக்கே ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாக மாற்றினார் கர்த்தர். மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவ்வளோ பெரியவருங்க. சும்மா சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, நல்ல குளிச்சு கிளம்பி ட்ரெஸ்ஸை உடுத்தி நல்லா சர்ச்சுக்கு போனோம், காணிக்கை கொடுத்தோம், தசம்பாங்க கொடுத்தோம், திருவிருந்தில் பங்கு பெற்றோம், 2 பாடல் பாடினோம், ஆராதனை பண்ணோம், வார்த்தையை கேட்டு வந்தோம். அப்படி இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் முக்கியமான நாள். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிற நாள், தேவன் பேசுகிற நாள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய உறவாடுகிற நாள். ஆதாம் ஏவாள் மாலை வேளையில் குளிர்ச்சா நிலையில் தேவனோடு உறவாடினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாள், ஆவியிலே உணரப்படுகிற நாள், அந்த நாள் வெற்றியுள்ள நாள். அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். தாவீது சொல்கிறாரு பாருங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு 2ஆம் ராஜாவாகிய தாவீது சொல்கிறாரு, 1000 நாள் என்னுடைய அரண்மனை வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் நான் எப்பொழுது நித்தமே இருப்பதே அது நான் ஆனந்த பாக்கியமாக எண்ணுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். எப்பொழுதுமே அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய அரண்மனை ஆட்கள் இருக்கும்போது எல்லா விதமான நன்மைகளை விட்டுட்டு தேவனே நோக்கி, தேவனே சார்ந்து அவர் கூடாரத்திலே வாசம் செய்கிறவனாக இருந்தான் பாருங்க. தேவனை தேட தேட எல்லா காரியங்களும் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. தாவீது பல யுத்தங்கள் பண்ணின ஒரு மனிதன். எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் தாவீது தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய பிரசனத்தை நாடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகம் 28:3, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அநேக தேசங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று. நடக்குமா? நிச்சயம் நடக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பாரபட்சம் உள்ள தேவன் அல்லங்க. அவர் மனிதனை ஜாதியின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, மனிதனை மதத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறல்ல, மனிதனுடைய இருதயத்தின் காரியங்களின் அடிப்படையில் தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். அவர் வெள்ளையனா கருப்பனா படித்தனா படிக்கனா அதெல்லாம் பார்க்கறல. நீ எனக்கு உண்மையாக இருக்கிறையா, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறையா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நாம் பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களில் 12 சீடர்கள், 12 சீடர்களில் ஒரு சீடர் பேர் பேதுரு பாருங்க. அந்த பேதுருவை குறித்து பார்க்குறோம். அவங்களாம் ரொம்ப படித்தவங்க இல்லைங்க, படித்தவங்க இல்லை, டிகிரி முடித்தவங்க இல்லை, யூனிவர்சிட்டியில் போய் பட்டம் பெற்றவர்கள் அல்ல, சாதாரணமாக கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்கள். அவர்கள் சாதாரணமான ஆட்கள், ரொம்ப சாதாரணமான ஆட்கள் எடுத்தால் கர்த்தர் அவர்களுடைய காரியங்களில் அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றி அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே நான் சாதாரணம் பார்க்கக்கூடாதுங்க. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஒரு ராஜாவை போல இருக்க வேண்டும், அதிகாரம் மிக்க மனிதனாக, ஆளுகை மிக்க மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும். எனவே தான் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேசங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றால் ஆமேன்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும், இந்த வாரம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு சொல்லுங்கள், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் சொல்லும்போது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக செல்லும்போது, இந்த வார்த்தைகள் உங்கள் செவியில் நீங்கள் பேசி பேசி திரும்ப திரும்ப கேட்கும்போது இந்த வார்த்தைகள் உருவெடுக்கிறதா இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, பல வருடங்கள் கழித்து
இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கிறதா இருக்கிறது, நிறைவேறுகிறதா இருக்கிறது. சாதாரணமான ஆட்கள் தாங்க. இன்னைக்கு லலிதா ஜுவல்லரி ஒரு நகைக்கடை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது இந்த தமிழ்நாட்டு பகுதியில். தமிழ்நாட்டின் பல பகுதியில் மாத்திரமல்ல, அவர்கள் பல தேசங்கள்லேயும் அவர்கள் தங்களுடைய நகைக்கடையை வச்சுருக்காங்க. எப்படி வைக்க முடியும்? தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? முடியும். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? முடியும். சாதாரணமாக இயேசுவை அறியாத பின்னணியில் உள்ள ஒரு நபரே அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்றால், கிட்டத்தட்ட அவங்களுடைய சொத்து கணக்கு சொல்கிறாங்க 17,000 கோடி இருக்கா. லலிதா ஜுவல்லரியோட ஓனருடைய சொத்து கணக்கு 17,000 கோடி இருக்குன்று சொல்கிறாங்க. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும்? யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யமே இவ்வளவு இருக்கும் என்றால், அவரையே நாம் சார்ந்து இருக்கிற, அவரையே நாம் நோக்கி இருக்கிற, அவரையே நாம் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தார், ஈசாக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், யாக்கோப்பு ஆசீர்வாதமாக இருந்தார், யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தார். பிற்பாடு வந்த தாவீது, சாலமோன், இவங்கெல்லாம் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்லைங்க, பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். பல தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எப்பொழுதுமே நமக்குள்ளே ஒன்று முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 28:3 முன்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயினால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளில் உன்னை மென்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, நீ உன் தேவனாய கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் பங்காக உயர்த்த வேண்டும். பாருங்க, எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, கட்டளைகள், வாக்கு தத்தங்கள், அவருடைய நிபந்தனைகள், கற்பனைகள் என்னென்ன சொல்லுகிறதோ அவை எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன சொல்லுதோ நாம் கீழ்ப்படிய தான் செய்தாக வேண்டும். அவருடைய வார்த்தை இல்லாமல் இந்த பூமியில் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. கர்த்தருடைய வார்த்தை என்னென்ன எல்லாத்துக்கும் நாம் கீழ்ப்படியணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை இல்லை இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த கஷ்டங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டுமென்றால் அந்த ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் தேவன் அந்த மனிதனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில், வார்த்தைகளின் அடிப்படையில் கட்டளைகளை நிறைவேற்றுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். மனிதனுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமென்றால், அந்த ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டுமென்றால் அந்த மனிதன் தேவனுடைய நிபந்தனைகள், கற்பனைகளின்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய வர விருத்தி அடைந்து பழுகி பெருகி கொண்டே இருக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார் அதில் ஒரு காரியத்தை அந்த மனிதன் அவன் செயல்படுத்த வேண்டும். நாம் யாவரும் வாசிப்போம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் வர 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 வரும்போது, அதிகமாகி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, 10ல் 1 எல்லாம் உன்னுடைய தான். 10 ரூபாயில் 1 ரூபாய் கர்த்தருடையது, 100 ரூபாயில் 10 ரூபாய் கர்த்தருடையது, 1000 ரூபாயில் 100 ரூபாய் கர்த்தருடையது, 10,000 ரூபாயில் 1000 ரூபாய் கர்த்தருடையது, லட்சம் ரூபாயில் 10,000 ரூபாய் கர்த்தருடையது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள். என்ன பிரியத்தை ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அளவில்லாமல். ஆனால் அந்த மனிதன் கர்த்தருடைய காரியங்களில் உண்மை உத்தமனாக இருக்கிறானா? அந்த மனிதன் ஐஸ்வர்யத்தை நோக்கி அவனுடைய இருதயம் செயல்படுகிறதா அல்லது என்னை நோக்கி செயல்படுகிறதா என்று தேவன் அந்த மனிதனுடைய இருதயத்தின் காரியங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் தேவ சமூகத்தில்
தேவனுடைய சத்தத்தின்படி நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க, ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு பெருக வேண்டுமானால், பணம் ஒரு மனிதனுக்கு பெருக வேண்டுமானால், அந்த பணத்தின் அடிப்படையில் தேவன் சில நிபந்தனைகளை கொடுத்துக்கிறார். இதில் நாம் வாஸ்தவம் தசம பாகங்களையெல்லாம் பண்டக சாலையில், தசம பாகங்களையெல்லாம் சபையிலே கொண்டு வாருங்கள். 10ல் 1 அது மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் நான் தானே போய் வேலை செய்கிறேன், நான் காலையில் 9 மணிக்கு போகிற வேலைக்கு சாயந்தரம் 9 மணிக்கு முடிக்கிறேன், நான் தான் வாரம் முழுக்க வேலை செய்கிறேன், மாதம் முழுக்க வேலை செய்கிறேன், அப்புறம் எதுக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பலனை, ஆரோக்கியத்தை, பாதுகாவலை கர்த்தர் தான் கொடுக்குறாரு. கர்த்தர் பணத்தை உங்களுக்கு நேரடியாக கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு சுற்றிலும் நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கடவுள் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் வந்து கேட்குறாரு. 10ல் 1 நாம் கொடுப்பதனால கர்த்தரை நாம் தேவைகளை சந்திக்க முடியாது. 10ல் 1 நாம் சபையில் கொடுப்பதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். 10ல் 1 நிச்சயம் கொடுத்தாங்கணும். இன்றைக்கி 5000 ரூபாய் மாத வருமானமாக 500 ரூபாய் எடுத்து நாம் தசம்பாங்க கர்த்தருடைய சபையில் கொடுக்க வேண்டும். மாத வருமானம் 25,000 இருக்கா, 25,000 இருந்தால் 2,500 ரூபாய் எடுத்து தசம்பாங்க கர்த்தருக்கு கொடுக்கணும். 2,500 ரூபாய் பெரிய தொகையை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற, எதிர்காலத்தில் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது இந்த 2,500 ரூபாய், இந்த 5,000 ரூபாய் தசம்பாங்க, இந்த 10,000 ரூபாய் தசம்பாங்க, இந்த லட்ச ரூபாய் தசமாலாம் ஒன்றுங்க இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலாக இந்த லட்சங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய ஒரு வார்த்தைக்குள்ளாக பல கோடிகள் அடங்கியிருக்கு. பூமியின் அது நிறைவும் கர்த்தருடைய என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே அவருடைய வார்த்தைக்குள்ளாக தான் இந்த பணம்லாம் இருக்குது. நீங்கள் வார்த்தையை தேடும்போது இந்த பணங்கள், இந்த லட்சங்கள், இந்த கோடிகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் தசம பாகங்களை சபையில் நீங்கள் செலுத்தும் போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறாரா. சாதாரணமாக தேனியில் டேம் இருக்குது, வைகை டேம். இதை திறந்தாலே 5 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் ஆசீர்வதிக்கப்படுன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தொழிலுக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அபரிமிதமாய் வரும் என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, என்னையவே நீ சோதித்து பார்க்க உனக்கு நான் ஒரு இடம் கொடுக்குறேன்னா அது இந்த இடம் தான். கர்த்தரிடத்தில் கொடுத்து குறைவுபட்டவன் ஒருவனுமில்லை, கர்த்தரிடத்தில் கொடுத்து நரித்திரன் ஆனவன் ஒருவனுமில்லை, கர்த்தரிடத்தில் கொடுத்து ஐஸ்வர்யமான மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறாரு பாருங்க. எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட கர்த்தர் அந்த மனிதனுடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த மனிதனுடைய இருதயம் விஸ்தாலப்பட தேவன் அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு நாம் கொடுத்து நிறைய போகிறதல்ல. சபைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்க. நீங்கள் கோடி இல்லை, 5 கோடி, 100 கோடி, 200 கோடி, எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் பத்தாது. ஏனென்றால் சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும். அநேக ஊழியர்களை கர்த்தர் கொண்டு செல்ல வேண்டும். அநேக மிஷினரிமார்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அநேக டீச்சர்களுக்கு ஒரு பயிற்சி பற்றையாக பைபிள் காலேஜில் அங்கங்கே தொடங்கப்பட வேண்டும். உண்மை உத்தமத்தோடு செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியங்களுக்கு பணம் என்பது பற்றாக்குறையாக தான் இருக்கும். 100 கோடி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வருடம் கழிச்சு கேட்டிங்கன்னா அது காலியாக தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா, சுவிசேஷ பணியில் தேவனுடைய நற்செய்திக்காக பணங்கள் செலவிடப்படுகிறது. ஆமாம், தேவனுடைய வார்த்தை இந்த உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படுவதனால் பணம் தேவைப்படுகிறதுங்க. பணம் இல்லாமல் இந்த பூமியில் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் பெரியவர் தானே, ஆண்டவர் நல்லவர் தானே, ஆண்டவர் வல்லவர் தானே, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களே. வானத்துலேருந்து உங்களுக்கு பணத்தை பெட்டி பெட்டியாக போட்டால் என்னன்னு கேட்கலாம். வானத்துலேருந்து போட்டுடலாம், ஆனால் அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காது. பணத்தில் கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான் போட்டிருக்கோம். அதனால தான் அந்த பணம் இந்த பூமியில் செல்லாது. நாம் எந்த தேசத்தில் வாழுகிறோமோ அந்த தேசத்துக்குரிய ஐஸ்வர்யம் அந்த தேசத்துடைய ஊழியக்காரர்களுடைய கரங்களில் அதிகமாக புழங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுது நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம ஒன்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்க நம்முடைய இருதயங்கள் முதலிடம் கொடுக்கிற இருதயமாக இருக்கணும். அதுக்கு தான் நம் லட்சங்களை கொடுக்க நம்முடைய இருதயம் பயப்படக்கூடாது. அதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நாம் தசபாங்களையும் காணிக்கையிலையும் கொடுத்து பழகிறலாம் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு பட்டணத்தில் இருக்கிறார்.
தமிழ்நாட்டில். அந்த ஊழியக்காரருடைய ஆரம்ப கால தசம பாகம் 25 பைசா தான். அது எந்த ஊழியக்காரன் இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும். பாஸ்டர் ஹாரிஸ், ஜீவ வார்த்தை ஆலயத்தின் தலைமை போதகர் அவர் தான். ஆரம்ப கால ஊழியத்தின் தசம பாகம் 5 பைசா தான் போட்டாரா, 25 பைசா. இங்கே இருக்க சில பேர் அந்த காசை கூட பார்த்ததில்ல. ஆனால் அதுக்கு பிற்பாடு போட ஆரம்பித்தார், போட்டுக்கிட்டே இருந்தார். தன்னுடைய பேங்க்கில் இருக்க எல்லா பணத்தையும் ஒரு காலகட்டத்தில் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். நேரத்தை கொடுத்தார், காலத்தை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார். ஆனால் இன்று கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பின்பதாக திரும்பி பார்க்கும்போது அவளுடைய ஊழியங்களின் வளர்ச்சியும், குடும்ப வாழ்க்கையின் வளர்ச்சியும், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை நாம் திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் கூட பல லட்சங்களை எடுத்து பல ஊழியங்களுக்கு அவர்கள் தசம பாகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் லட்சங்கள் கொடுக்க முடியுமா? மனது வருதென்றால் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த சில பைசாக்கள் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எங்கிருந்தாலும் நாம் போகிற சபைக்கு, திருவிருந்து எடுக்கிற சபைக்கு தசம பாகங்களை செலுத்த வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சபைக்கு ஒரு பாஸ்டர் கொடுப்பேன்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பூஜ்ஜியம்தான், தோல்வி தான். நான் அந்த சபைக்கு போகிறேன், பாஸ்டர் நான் கொடுக்குறேன், நான் பாஸ்டருக்கு தசபாதி காணிக்கை கொடுத்தா அவர் கார் வாங்குறாரு, வீடு வாங்குறாரு. நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நினைவில் வைத்து கொடுப்பீர்கள் என்றால் அதனுடைய பலாபலன்கள் உங்கள் குடும்பத்தை வந்து சேராது. காணிக்கையும் தசம்பாகத்தையும் காணிக்கை பெட்டியில் போடுவதற்கு முன்பதாக இதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்ற வீட்டிலே ஜெபிச்சுட்டு வரணுமா? வீட்டிலே ஜெபிக்கணும். காணிக்கை எடுத்து கவரில் வச்சுட்டு தசம்பாகத்தை எடுத்து கவரில் வச்சுட்டு வீட்டிலே இருந்து, இன்னும் சொல்லப்போனால் முதல் நாளே நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கொஞ்சம் காசாக இருக்கு ஆண்டவரே, ஆனால் இது பெருக பண்ண உங்களுடைய வல்லமையெல்லாம் ஆகும் ஆண்டவரே. சாரி பார்த்து வித வீட்டில் கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு, 2 விறகு தான் இருந்துச்சு, ஆனால் பெருக்குன்னுப்பா. அதே போல் இதை பெருக்கி தாங்கன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. நீங்கள் தசம பாகத்தை உண்மையாய் கொடுக்கும்போது 6 மாதத்திலே உங்களுடைய பணப்புழக்கங்கள் அதிகமாவதை உங்களுடைய கண்கள் காணும். ஆவிக்குரிய கண்கள் அல்ல, உங்களுடைய சரீர கண்களே காணும். கர்த்தர் அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை 8 திக்கிலும் இருந்து மனிதனுடைய எல்லா விதமான பாவிகளின் ஆஸ்தியை எடுத்து உங்களை நோக்கி, உங்கள் தொழிலை நோக்கி, உங்கள் வியாபார ஸ்தலங்களை நோக்கி ஆர்டராக வரும் பாருங்க. இங்கேருந்தா வரும் தெரியாது. சில ப்ராஜெக்ட்லாம் கோடிக்கணக்கில் நீங்கள் செய்வீங்க. சில பேர் பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கலாம், இன்றைக்கி 10 லட்சத்தில் ஒரு வீடை கட்டுறவங்களா இருக்கலாம், இல்லை 25 லட்சத்தில் ஒரு வீடு கட்டுறவங்களா இருக்கலாம். கவர்மெண்ட் ப்ராஜெக்டே உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. ஆமாம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட், நம்பவே முடியாத ப்ராஜெக்ட் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. நம்பவே முடியாத காரியங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்பவே முடியாத காரியங்கள் கர்த்தர் அதை விரும்புகிறார். எனவே எப்பொழுதும் நம்ப முடியாத காரியங்களை நாம் கர்த்தரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பண்ணுறீங்களா? சில ஆர்டர் வரலையா? நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிச்சுட்டு இருங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் உண்மையாக இருங்க. வராத ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு போன ஆர்டர்கள் பல பெருக்கமாக உங்களை தேடி வரும். எப்போதுமே அப்படி தான். வியாபாரத்தில் சாதாரணமாக நீங்கள் ஒரு பழச கடை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அங்கங்கே கடைகள் பெருகிருச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், 10 கடையை தாண்டி 11ஆவது கடையை அவங்கள தேடி பொருள் வாங்க வருவார்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் வாழும்போது 10 கடையை தாண்டி என்ன 100 கடையை தாண்டி கூட கர்த்தர் உங்களிடத்துல மக்களை கொண்டு வர உண்மை நல்லவருமாய் இருக்கிறார். வனாந்திரத்தில் காடைகளே இருக்காதுங்க, வனாந்திரத்தில் காடைகளே இருக்காது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் வனாந்திரத்தில் காடைகளை குவித்தார். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் கடைக்கு ஆட்களே வரமாட்டாங்களே, கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ வியாபாரம் ஓடிச்சே, இப்போ வியாபாரமே இல்லைன்ட்டு. நீங்கள் ஆரம்பித்த ஆரம்பத்தை காட்டிலும் ஆனால் உங்கள் முடிவு, உங்களுடைய மகிமை சம்பூர்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே நாம் நன்கு யோசித்து தம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் வாழ்க்கை நடத்துகளாக இருக்க வேண்டும். தொழிலாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நாம் கொடுக்கறலாம் இருக்க வேண்டும் பணங்களை. ஏன்னா 1 மணி நேரம் நம்ம ஈஸியாக ஜெபம் பண்ணிடலாங்க, 2 மணி நேரம் நம்ம ஈஸியாக ஜெபம் பண்ணிடலாம், ஒரு நாள் முழுக்க கூட ஜெபம் பண்ணிடலாம். ஆனால் தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து கர்த்தர் கொடுக்கணும், நம்முடைய மனது அவ்வளோ சீக்கிரம் முன் வராது. 2 மணி நேரம் பைபிள் வாசிக்க சொல்கிறீங்களா, ஈஸியாக வாசிடலாம். ஆனால் உங்கள்கிட்டருந்து 2000 எடுத்து சபையில் போனால் உங்களுடைய மனது தத்தளிக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி கூட கர்த்தர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. இப்பொழுதுமே கர்த்தருடைய காரியங்கள் என்று வந்துட்டாலே நீங்கள் மனம் முவந்து கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று. வானத்தையும் பூமியும் உண்டாக்க தேவனுடைய பிரியம் நம்மேல் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் அனித்தியமானவைகளாய் மாறிவிடும். நித்தியமானவைகளாய் பரிபூர்ணமான நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் தங்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி. அதுபோல் இந்த தசமம் கொடுக்கறதுல என்ன ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே இருக்கு என்றால், கடந்த 20 வருடங்களுக்கு முன்பதாக 25 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சபை விசுவாசி ஒரே சபைக்கு தான் போய்கிட்டு இருப்பார். ஒரே ஆவிக்குரிய தகப்பனை தான் வைத்திருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் நவீன காலங்களாயிடுச்சு, டெக்னாலஜி நிறைந்த காலங்களாயிடுச்சு. சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, டிவி, இதில் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர்கள் வர ஆரம்பித்தோடனே நமக்கு டிவியில் பார்க்குறோம். நேரம் போல என்று நாம் பார்க்கிறோம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு சில குறிப்பிட்ட தேவனுடைய செய்தியை கொடுக்கிற தேவ செய்தியாளர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை நாம் அங்கீகரிக்கிறோம். அவர்களுடைய அறிவுரையின்படி அவர்களுடைய ஆலோசனையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் சில காரியங்களே. அதற்காக தசம பாகங்களெல்லாம் நாம் பிரித்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் பிரித்து கொடுக்கக்கூடாது. எத்தனை ஊழியர்களுக்கு, எத்தனை விதமான தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நீங்கள் காணிக்கைகளை, நன்கொடைகளை கொடுக்கலாம் எவ்வளோ நாளும். ஆனால் தசம பாகம் மட்டும் வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் திருவிருந்து எடுக்கிற அந்த சபையிலே அந்த போதகருக்கு கீழ்ப்படிந்து, அந்த போதகர் கொடுக்கிற வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து முழு தசம பாகத்தையும் அந்த சபையில் தான் செலுத்த வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு திருவிருந்து எடுத்து திருவிருந்து பங்கு பெறுகிற நீங்கள் அந்த சபையிலே மாத்திரம்தான் முழு தசமபாகத்தை செலுத்த வேண்டும். இல்லை, நான் ஒரு பட்டணத்தில் பிறந்தேன், இன்னொரு பட்டணத்தில் இப்போ வாழ்கிறேன், அங்கே ஒரு சபைக்கு போகிறேன், இங்கே ஒரு சபையில் இருக்கிறேன், தசமபாகத்தை ரெண்டாக பிரிக்கலாமா என்றால் தசமபாகத்தை ரெண்டாக பிரிப்பது ஒன்று தான். தேவனுடைய சரீரத்தை இரண்டாக பிரிப்பது ஒன்று தான். தேவனுடைய சரீரத்தை இரண்டாக பிரிக்கும் போது ஜீவன் இல்லை அதில். எனவே தான் தசமபாகத்தை நீங்கள் இரண்டாக பிரித்து கொடுக்கும்போது உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு அது நல்ல காரியமாக தெரியலாம், கர்த்தர் இதில் ஆசீர்வதிப்பார்னு தெரியலாம். அப்படி இல்லைங்க, தசம பாகத்தை பிரிப்பதும் தேவனுடைய சரீரத்தை இரண்டாக மூன்றாக பிரிப்பதும் ஒன்று தான். எனவே தசம பாகத்தை நான் இங்கே கொஞ்சம் அனுப்புகிறேன், அங்கே கொஞ்சம் அனுப்புகிறேன், இங்கே கொஞ்சம் நான் போய் கொடுத்துட்டு வரேன், அப்படி இல்லை. காணிக்கை எவ்வளோ நாள் கொடுங்க, தசம பாகத்தை காட்டிலும் மிஞ்சி 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 கூட அதிகமான தொகையில் காணிக்கை கொடுங்க என்பது முற்றிலும் வேறு, தசம பாகம் என்பது முற்றிலும் வேறு. யோசித்து கொள்ளுங்கள். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை நான் இவ்வளோ நாள் இப்படி தான் தெரியாமல் கொடுத்தேன்னா கர்த்தருடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் நலமாக வளமாக வாழ்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவன் வைத்திருக்கிற முழுமையான பரிபூர்ணமான நன்மைகளை வாழ முடியாது, சித்தத்தின் அடிப்படையில் வாழ முடியாது. ஏனென்றால் தசமபாகம் நீங்கள் கொடுப்பது உங்களுக்காக மாத்திரம் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க, கூட்டி பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க, உங்கள் கண்களால் காண முடியாத அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க. இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும்போது கர்த்தர் ஒரு முழு இஸ்ரவேல் தேசத்தின் வரைபடத்தை பார்த்துக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்துக்கிறார். ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும்போது ஈசாக்கை பார்த்துக்கிறார் தேவன், யாக்கோபை பார்த்துக்கிறார், யோசேப்பை பார்த்துக்கிறார், மனாசேயை பார்த்துக்கிறார், எப்ராஹிம் பார்த்துக்கிறாரு, தாவீதை பார்த்துக்கிறாரு, சாலமோனை பார்க்கிறாரு. அதற்கு பின்பாக இயேசுவையை பார்க்கிறார். இயேசுவையை பார்க்கும்போது இந்த முழு உலகத்தையும் பார்க்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தசமபாகம் கொடுக்கும்போது இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தான் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தசமபாகம் கர்த்தருடையது. தசமபாகத்தை பிரித்து நாம் கொடுக்கக்கூடாது, கர்த்தர் விரும்புகிறதில்லை. தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் தசமபாகத்தை இவ்வளோ நாள் அறிவில்லாமையால் நான் அங்கங்கே பிரித்து கொடுத்தேன்பா, இனிமேல் நான் பிரித்து கொடுக்க மாட்டேன். மாதந்தோறும் அது 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, நான் போகிற சபைக்கு தான், ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் போகிற சபையில், திருவிருந்து எடுக்கிற சபையில் நான் கொடுப்பேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு செய்யுங்க. கர்த்தர், நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வருமானம் என்ன வருது அதை ரெட்டிப்பாக கர்த்தரால் முடியும். ஏனென்றால் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். இப்போ சாதாரணமாக உங்கள் தொழிலில் ஒரு நாள் வருமானம் 10,000 வருகிறது என்றால் அந்த வருமானத்தை கர்த்தர் ரெட்டிப்பாக முடியும். 10,000 ரெட்டிப்பாகனால் 20,000 பாருங்கள். நான் தசமபாகத்தை உண்மையாக நம்ம என்ன
செலுத்துகிறோம் அதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு அதிகமான வருமானங்களை கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். எனவே தான் இந்த தசம பாகத்தை கொடுக்கிற அடிப்படையில் தான் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் அவன் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தர் அவ்விதமாகவே செயல்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அவ்விதமாகவே செயல்படுகிறவராக இருக்கிறார். எனவே நல்ல வாக்கு தத்தங்கள் தான் இந்த வசனம். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று நாம் இதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தேவன் என்ன சொல்லிட்டாருன்னு மட்டும் இல்லைங்க. தேவன் இதற்கு பின்பதாக தசமபாகம் என்கிற ஒரு நியமனத்தை வச்சுக்கிறார். அந்த நியமனத்தின் அடிப்படையில் தான் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேசங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் சொல்கிறேன், வராத பணங்கள் உங்களை தேடி வருகிறது. வராத பணங்கள், வராத வேலைகள் உங்களை தேடி வருகிறது. இந்த ஆசீர்வாதத்தில் என்ன ஒரு விசேஷனா பண்ணீங்களோ, விண்ணப்ப ஜெபமாக கர்த்தரிடத்தில் நீங்கள் எவைகள்லாம் ஏறெடுத்தீங்களோ எல்லாம் நிறைவேறும், உங்கள் கண்களே காணும். வச்சுட்டு போவோம், அடுத்த சந்ததி பார்க்கணும் இல்லைங்க. நீங்கள் எவையெல்லாம் ஜெபிச்சிங்களோ, கடைசி மூச்சு இருக்க வரையும் எவைகள்லாம் நீங்கள் ஜெபிச்சிங்களோ கர்த்தர் அதை சொல்லுகிறவராக இருக்கிறார், வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் பார்த்த சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் என்ற வார்த்தை தேசங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வருகிறது. எனவே எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆசீர்வாதங்கள் பல வகைகள் உண்டு. அதில் குறிப்பாக ஐஸ்வர்யத்தை நாம் குறித்து பார்த்தோம் பாருங்க. ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை பரிபூர்ணப்பட்டு அதுக்கு பிறகு மிச்சம் எடுத்து தேசங்களுக்கே ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க ஒரு நியமனத்தை வச்சுக்கிறார், ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார், தசம பாகம். தசம பாகம் இல்லாமல் ஒரு மனிதனிடத்தில் ஐஸ்வர்யம் அதிகமாக பெருக முடியாது. ஏனென்றால் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் இந்த கர்த்தர் தசம்பாகத்தை கொடுக்க சொல்கிறார். தசம்பாகத்தை எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது முழுவதுமாக கொடுக்கணுமா, பிரித்து கொடுக்கணுமா நாம் பார்த்தோம் பாருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தசம பாகத்தை பிரிப்பது வேறு, ஜீவனுள்ள தேவனையே இரண்டாக பிரிப்பது என்பது வேறு. நான் பேசல, கர்த்தர் எனக்கு இந்த டயத்தில் கொடுத்தார். இருக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க. யோசிச்சு வச்சு நான் இந்த காரியத்தை பேசலை. ஏனென்றால் வார்த்தை ஒன்று தான், தேவனும் ஒன்று தான். எனவே தான் வார்த்தையை நாம் பிரித்தால் தேவனை பிரிக்கிறவர்களாக இருக்கிறோம். வார்த்தையை நாம் பிரித்தால் ஜீவனையே நாம் பிரிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஒன்றுதான், வார்த்தையும் ஒன்றுதான். தேவன் இல்லாமல் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் தேவன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பங்கு தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதுதான். தேவனுடைய வார்த்தை விலகி சென்றால் நம்முடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாகவே இருக்காதுங்க. நம்முடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாகவே இருக்காது. எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினிலும் தாகத்திலும் இருந்தவர்கள் அல்லங்க. இப்பொழுதுமே முற்பிதாக்களை யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருதா, குறைவு வருதா, முற்பிதாக்களை யோசித்து பாருங்க. நம்முடைய முற்பிதாவாகி யோபு பாருங்க, ஆபிரகாமை பாருங்க, ஈசாக்கு வர வர விரித்திருந்தான், சூரியன் பெருகிட்டு என்று நாம் பார்க்க பாருங்க. கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதான் விரும்புகிறார். இந்த விசுவாச வார்த்தை ஊழியத்தின் மைய ஆதாரம் என்னவென்றால் விசுவாச வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான். நம்ப முடியாத காரியங்களை நம்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்ப முடியாத காரியங்களை நம்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எதற்காக இப்படி கர்த்தர் சொல்கிறார் என்றால், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பட்டணத்திலே இந்த பகுதியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய கடத்தில் கொடுத்தார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு ஞானம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. கீழ்ப்படிதல் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் இயேசுக்களாக வைத்து இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினார். இயேசு இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையில் நமக்காக தொங்கும்போது எல்லாவற்றையும் உங்களுக்காக பண்டமாற்றம் செய்து விட்டார். எல்லாவற்றையும் உங்களுக்காக பண்டமாற்றம் செய்து விட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்மில் பெருக வேண்டுமென்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக எப்படி மரித்தார் என்கின்ற காட்சியை நாம் தியானிக்கும் போது நம்முடைய கற்பனைகளில் கொண்டு வரும்போது, நம்முடைய தியானங்களில் கொண்டு வரும்போது எல்லா விதமான நன்மைகள் நம்முடைய குடும்பத்தில், ஊழியத்தில், தொழிலில் பங்காக மாறுகிறது. இயேசுவையே அன்றி இந்த பூமியில் ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு கிட்டி சேராது. மனிதனுக்கு ஆசீர்வாதம் கிட்டி சேராது. எப்பொழுதும் நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும்.
அவரே சார்ந்திருக்க வேண்டும். சிலுவை தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறதா இருக்கிறது. சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக, சிலுவையில் அடிக்கப்பட்டது மூலமாக நமக்கு பண்டமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் யூதர்களாக இருக்கிறோம், நான் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியாரும் ஆபிரகாமுடன் பங்காளருமாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, ஒரு குறைவும். அவற்றிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை அன்றி ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பு இல்லை. அதே போல தான் கல்வாரி சிலுவை அன்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஐஸ்வர்யம் பங்காக மாறாது. நாம் யாவரும் எழுந்திருப்போம். விருந்தில் பங்கு பெறுகிற நீங்கள் யாவரும், ஜீவிக்கிற நீங்கள் யாவரும் வார்த்தையின்படி நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். மனிதனாய் ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி இந்த பூமியிலே சபிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இரண்டாம் ஆதாம் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொண்டு இந்த பூமியில வாழும்போது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காக மாறுகிறோம். ஒரு நிமிடம் கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி. ஒன்றும் இல்லை. மாதந்தோறும் இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. திருவிருந்தில் பங்கு பெறுவது என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கணும். நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்தித்தார். இப்போ இருக்கமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முட்கிரீடத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய தரித்திரம் இருந்த இடம் தெரியாமல் போகிறது. கல்வாரி சிலுவையிலிருந்து புறப்படுகிற அந்த ஐஸ்வர்யம் என்கிற ஊற்றுக்கள் வரும்போது, அந்த ஆறுகள் வரும்போது இடையில காணப்பட்ட அந்த தரித்திரங்கள் எங்கே போனதென்றே தெரியாமல் போயிடும். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து ஜீவனுள்ள ஐஸ்வர்யத்தின் ஊற்றுகள் நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 33 வரை வாசிக்கிறேன். திருவிருந்து வேத பகுதி இது. நான் உங்களுக்காக ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்றும் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ணக்கூடிய வரும்போது ஒருவர் காத்திருங்கள். கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். இந்த நேரம் பிரியமில்லாத காரியங்கள் இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் செய்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய இரத்தத்தால் கழுவுங்க. பெரிய பாவங்களை ஒன்றும் செய்யலைனாலும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய பாவங்கள் நம்முடைய உதட்டிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளில் யாரையாவது சபித்தால கூட, இல்லை யாரையும் நினைச்சு கூட, அதற்காக கூட தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. கொடுக்கிறல் அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். நேகிக்கிறாருங்க. பாவத்தை தான் தேவன் வெறுக்கிறார். நம்முடைய உள்ளம் தேவனை நோக்கி பார்க்கட்டும். கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கட்டும். உதட்டளவில் கூட நாம் பாவம் செய்யக்கூடாது. உதட்டளவே நாம் செய்யக்கூடாது என்று சொன்ன தேவன் நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்படி செய்வோம்? நம்முடைய எண்ணங்களை நாம் எப்படி செய்வோம்? சிந்தனைகளை நாம் எப்படி செய்வோம்? அதுமே நம்முடைய நாவு, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், திட்டங்கள் தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து கொண்டே செயல்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய முகங்கள் வெட்கப்படாது என்ற தேவனுடைய வார்த்தை. இன்றைய தினத்தில் நான் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இருந்து சடங்காச்சாரம் இல்லை. உங்களுடைய கரங்களில் கொடுக்கும்போது அது தேவனுடைய பட்ட சரீரமாக இருக்கிறது. இந்த திராட்சை ரசத்தை
உங்களுடைய கரங்களில் கொடுக்கும்போது இந்த பூமியிலே இந்த புழுதி மண்ணில் சிந்தின திரு ரத்தமாக இருக்கிறது. சரீரங்களில் என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். பலவீனங்கள் இருந்தாலும் எல்லாம் மாறும். மாறாதது, மாற்ற முடியாதது என்று தேவனிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை. எனவே அந்த விசுவாசத்தோடு, அந்த கனத்தோடு, அந்த பரிசுத்தத்தோடு தேவனுடைய பந்தியை அனுசரிப்போம். நாம் இப்பொழுது உங்களுக்காக பிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் கொல்கதா மலையில் சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்ற ஒவ்வொரு நாளும் இந்த திரு ரத்தத்தை நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தின் காயங்களை, ஒரு நமக்காகப்பட்ட பாடுகள் நாம் கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஜெபித்து முடிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனான இயேசு நாமத்தில் நம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த 2025ஆம் ஆண்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதலாவது வாரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த 7 மாதங்களை நீர் ஆசீர்வதித்து வெற்றிகரமாக நடத்தி வந்த தேவனே, உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, நீடிய ஆயுளுக்காக, தேவனுடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாரத்தில் நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேசங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்கள் நேராக, ஊழியங்கள் நேராக செல்ல நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்களே ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள கருவியாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒரு பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல ஆண்டவரே, ஒரு தேசத்துக்கு நன்மையை கொண்டு வருகிற ஒரு தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம்பா. தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் ஆவியில் விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியமானது எங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. இந்த சத்தியமானது நல்ல நிலத்தில் நாங்கள் விதைத்திருக்கிறோம்பா. விதையாக 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தின் வெளிப்பாடு எங்களுடைய ஆவியில் இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே, இதில் கலந்து கொண்ட பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தாவே, எந்த தேசத்தில் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் அவர்கள் அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதங்கள பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு எந்த சித்தத்தோடு வந்தார்கள் என்று கர்த்தாவே நீர் அறிந்திருக்க தேவன் ஆண்டவரே. அவர்களுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் தேவைகளையும் சந்திக்க நீர் போதுமானவருக்கு அதிகமானவராக இருக்கிறபடியாக நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக வியாபாரத்திலே ஒரு பெருக்கத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற தொழிலை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவளுடைய பிஸ்னஸ் எல்லாம் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலங்களில் உண்மையை காட்டுற நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்து மேல் அதிபதியாக வைப்பேன் என்று சொன்னான். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ சீர சிறப்புமாக வைத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் எந்த தேசத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, கர்த்தாவே, இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாருக்கும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பரிபூரணத்தோடு நிரப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த ஐஸ்வர்யம் என்கிற சத்தியத்தின் அடிப்படையில் வரும்போது அநேக ஜனங்கள் கடனில் இருக்காங்க ஆண்டவரே. அநேக ஜனங்கள் நீர் சொல்லியிருக்கிறீர்ப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா என்று. கர்த்தாவே, இந்த தரித்திரம் அவர்களை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிற குடும்பமாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எவ்வளவு கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் எல்லா கடன்களையும் மாற்ற உம்மால் முடியும், உம்முடைய வல்லமையில் வார்த்தையெல்லாம் முடியும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தின்படி கர்த்தாவே, இன்று நாள் கேட்ட சத்தியத்தின்படி தசம பாகங்களை எல்லாம் கர்த்தாவே உண்மை உத்தமத்தோடு பங்கு பெறுகிற சபையில் கொடுக்க நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இவ்வளோ பெரிய வெளிப்பாடை கொடுத்தீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தசம பாகம் ஒன்று தான், வார்த்தையும் ஒன்று தான், நீரும் ஒன்று தான் என்று எங்களுக்கு வெளிப்பாடை கொடுத்தபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தாவே, எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த பட்டணத்தில் இருந்தாலும்
கர்த்தாவே அவர்கள் போகிற சபைக்கு கர்த்தாவே தசம பாகங்களை முழுமையாக செலுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக இந்த பூமியிலே பெற்று 1000 மடங்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவுபடாமல் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக நீர் ஞானத்தை தருகிறேன். வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே போகையில் வரல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பாதுகாப்பை நீ கட்டவிழ்கிறபடியான ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தையும், நீடிய ஆயுளையும், சமாதானத்தை, சந்தோஷத்தை நீர் உம்முடைய பிள்ளைங்களுக்கு மங்காக வைத்திருக்கபடியான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் நாங்கள் அதை அபியாசப்படுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தைகள் அதன் மூலமாக உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விசுவாச வார்த்தை ஊழியமானது இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கபடியாலும் ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் மூலமாக தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமுள்ள ஊழியமாக நீர் எடுத்து பயன்படுத்த போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். விஸ்தாலமான இடத்தை தாங்கப்பா அந்த ஊழியத்துக்கு. அநேக ஆட்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அநேக ஜாதி ஜன இனத்தாரை கொண்டு வாங்கப்பா கர்த்தாவே. ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்ற வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் காடுகளை அடித்து குவித்த தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் இந்த விசுவாச வார்த்தை ஆலயத்தில் உண்மை உத்தமான ஆத்மாக்கள் காடைகளை கொண்டு வருகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கண்களால் காணக்கூடாத ரீதியில் கர்த்தாவே கண்களால் காணக்கூடாத ரீதியில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவ்விதமாக நீர் செய்கிறேன். இந்த ஊழியத்துக்கு வர வேண்டிய எல்லா பணங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். தடை செய்கிற அந்தகார பிசாசை நாங்கள் நிர்மூலமாக்குறோம். எல்லா பாவிகளையும் ஆஸ்தி எங்களுடைய ஊழியத்தின் களஞ்சியங்களில் பரிபூர்ணமாய் நிரம்புகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியத்தின் மேல கர்த்தருடைய கல்வானியின் அன்பின் கரம் செட்டைகள் எப்பொழுது மூடி மறைக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். நீரே பாதுகாத்துக் கொள்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாய் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாய் கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.